Hi, hello, welcome to Pebbles Channel's viewers. So, Madurai அப்படினாலே பாத்தீங்கன்னாக்கா வகையா சமைச்சு மணக்க சாப்பிடுற ஒரு ஊர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மதுரையில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சாப்பிட்றதுக்கு வெரைட்டியான ஃபுட்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதில் பார்த்தோம்னா எல்லோருக்கும் எல்லா நேரத்திலும் ரொம்ப பிடித்தமான ஒரு உணவு இருக்குது. ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இடியாப்பம். ஸோ அந்த இடியாப்பத்துக்கு பார்த்தோம்னா மதுரையில் நிறைய இடங்களில் நிறைய ஃபேமஸான இடியாப்ப கடையெல்லாம் இருக்குது. ஸோ அதில் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம கீழே வெளி வீதியில் இருக்கிற தேவிகா அக்கா பர்மா இடியாப்ப கடை அது எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மதுரையில் நம்ம கீழே வெளி வீதி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து இந்த மிஷினரி ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஸோ அந்த மிஷினரி ஹாஸ்பிட்டலுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் நம்ம தேவிகா அக்காவோட பர்மா இடியாப்ப கடை. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து அந்த சர்ச்சுக்கு முன்னாடியே வந்துடும். இந்த கடை வந்து பார்த்தோம்னா நிறைய இடியாப்ப கடைகள் இருந்தாலும் இந்த கடையில் வந்து ரொம்ப பழமையான ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய ஒரு பர்மா பேஸ்டு ஒரு இடியாப்ப ரெசிபிஸுங்கிறது கிடைக்குது. இடியாப்பம் அப்படின்னாக்கா அது வந்து நம்மளுடைய பாரம்பரிய அதாவது பண்டைய பாரம்பரியத்திலேருந்து இருக்கக்கூடிய ஒரு உணவு முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நிகண்டுகள் அதிலெல்லாம் பார்த்தோம்னாக்கா அந்த இடி என்றால் அந்த அரிசியிலேருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு மாவு என்றும் ஆப்பம் அப்படின்னாக்கா ஆவியில் வச்சு வேக வைக்கிறது. ஸோ அப்படின்னு அதில் வந்து காணப்படுது. ஸோ இடியாப்பம் அப்படின்னாலே அது வந்து நம்மளுடைய பாரம்பரியமான நம்மளுடைய உணவு முறையாக தான் இருந்துகிட்ருக்கு. இப்போ இடியாப்பம் அப்படிங்கிறது நம்ம வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் எல்லா மாநிலங்கள்லையும் கடல் கடந்த ஒரு உணவு முறையாகவும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு உணவு அப்படின்னா நம்ம இடியாப்பத்தை நம்ம சொல்ல முடியும். ஸோ வாங்க அந்த கடையில் என்னென்ன இடியாப்பம் இருக்குது, என்னென்ன வெரைட்டிஸில் இருக்குது, என்ன ப்ரைஸில் இருக்குது, அதோட சைட் டிஷ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம் மேடம். பர்மா இடியாப்ப கடை. வணக்கம். சின்ன பிள்ளைந்து வச்சுருக்கோம் சார். நாங்கள் 40 வருஷம் இருக்கும் சார். பிளாட்பாத்தில் ஒரு 15 வருஷம் வச்சுருந்தோம். இப்போ கடை பிடிச்சி 25 வருஷம் ஆச்சு. 25 வருஷம். ஆமாம். ஸோ உங்கள் கடையோட பார்த்தோம்னாக்கா இங்கே வந்து நிறைய பர்மா கடை இடியாப்ப கடைகள் இருக்குது. ஸோ மதுரை அப்படின்னாலே பர்மா இடியாப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து உங்கள் கடையோட ஸ்பெஷல் என்னென்ன வெரைட்டி இருக்குது? ஸ்பெஷல் ராகி இடியாப்பம், ரைஸ் இடியாப்பம், இந்த குதிரைவாளி இதெல்லாம் சேர்ந்த இடியாப்பம் இருக்குது. நல்லா இருக்கும் சார். இடியாப்பம்னால எந்த ட்ரபிளும் வராது. மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க. வெளியூர் மக்களும் வர்றாங்க, வெளிநாட்டு மக்களும் வர்றாங்க. ரொம்ப பிடிச்சி போச்சு பர்மா இடியாப்பம்னு ஒரு நாங்களாம் ஏதாச்சும் ஒரு நேம் வரும் வச்சோம். நாங்கள் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் பர்மா தான். அதனால் நம்ம ஊர் பேரே ஒப்பம்னு வச்சோம். அது நல்ல பாப்புலர் ஆயிடுச்சு. டேஸ்ட் அந்த 40 வருஷம் உள்ள டேஸ்ட்டு அப்படியே இருக்குன்னு மக்கள் சொல்கிறாங்க. பொதுவாக அந்த இடியாப்பம் அப்படின்னா இது வந்து எந்த மாதிரியான ஒரு ரெசிபிஸ், அதாவது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அரிசி தான் சார், பியூர் அரிசி, பச்சரிசி புழுங்கரிசி கொஞ்சம் கலப்போம் இந்த சாஃப்ட்னஸ்க்காக. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே அதை அரைச்சி சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சு பண்ணலாம், வறுத்தும் பண்ணலாம். நாங்கள் சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சு பண்ணுவோம், நிறைய பண்ணுறோம்ல, அதனால் சுடுதண்ணி ஊற்றி பண்ணுவோம். கொஞ்சம்னா வறுத்து பண்ணுவோம். இப்போ அந்த இடியாப்பம் அப்படின்னா அதுக்கு சைட் டிஷ் என்னென்ன கொடுக்குறீங்க? சைட் டிஷ் தேங்காய் பால், அதில் ஏலக்காய் கிராம்பு எல்லாம் போட்டு ஒரு பால், ஜீனி, தேங்காய் பூவு. இந்த இனிப்பு சாப்பிடாதவங்களுக்கு ஒரு வெஜிடபிள் கிரேவி, அது எல்லா காய்கறியும் போட்டு அவிச்சு அரைச்சி தாளித்து அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் சார். ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்து இந்த இடியாப்பத்தோட ப்ரைஸ் அப்படின்னா விலை 3 பீஸ் வச்சு பால் ஊற்றி கொடுத்தோம்னா 30 ரூபா. ஆமாம் ஆமாம். கிரேவிக்கும் அதே தான். இப்போ பார்த்தோம்னா இந்த இடியாப்பம் அப்படின்னாலே பார்த்தோம்னாக்கா சிக்கலான இடியாப்பம் ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி சிக்கலான இடியாப்பம் வந்து நாம் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு எந்த சிக்கலும் இருக்காது அப்படிங்கிறது எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு கருத்தாக தான் இருக்குது. ஸோ இடியாப்பம் அப்படின்னாக்கா இட்லிக்கு அடுத்தபடியான எளிதில் ஜீரணிக்கக்கூடிய ஒரு உணவாக தான் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தில் இது வந்து எல்லாருக்கும் விரும்பப்படுற ஒரு உணவாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தோம்னாக்கா நம்ம இந்த பர்மா இடியாப்ப கடை அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே என்னென்ன ரெசிபிஸ் இருக்குது அப்படின்னாக்கா ராகியில் உள்ள இடியாப்பம், அப்புறம் அரிசியில் இருக்கிற இடியாப்பம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. நம்ம கேரளா அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா கேரளா இடியாப்பம் முட்டைக்கறி, இடியாப்பம் கடலைக்கறி, ஸோ இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம இங்கே இந்த பர்மா இடியாப்ப கடையில் என்ன இருக்குது சைட் டிஷ் அப்படின்னாக்கா தேங்காய் பால் சர்க்கரை கலந்த ஒரு சைட் டிஷ்ஷும், இல்லை நாங்கள் ஸ்வீட்டு வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லா வெஜிடபிளும் மிக்ஸ் பண்ண ஒரு கார கிரேவியும் இங்கே வந்து இருக்குது. ஸோ இடியாப்பம் அப்படின்னா நமக்கு வந்து நினைவுக்கு வர்றது நம்மளோட தமிழர் உணவான இந்த பர்மா இடியாப்ப கடை அப்படின்றத இங்கே மதுரையில் இருக்கவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ நம்ம தேவிகா அக்கா பர்மா இடியாப்ப கடை. ஸோ அது வந்து பார்த்தோம்னா மதுரையில் ஸோ இதுக்கு வந்து ஒரு ரசிகர் கூட்டமே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் நம்ம ஒவ்வொரு எபிசோட்லையும் ரசிகர் கூட்டம் அப்படின்னாக்கா நாம் எந்த ஒரு உணவை நாம் திரும்ப அதே இதை நம்ம அடுத்த முறையும் சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம மனசு நினைக்குதோ அது எல்லாமே வந்து அவர்களுக்கு பிடித்தமான ஒரு உணவாக மாறிவிடுகிறது. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா இதில் வந்து ரெகுலராக சாப்பிடக்கூடிய ஒரு கஸ்டமர் இருக்கார். கேட்டுப்போம். வணக்கம் சார். பேர் வணக்கம் சார், என் பேர் சேதுபதி. சரிங்க சார். இந்த பர்மா இடியாப்ப கடை இந்த கடையில் இங்கே எத்தனை வருஷமாக சாப்பிடுறீங்க?
நான் குறைந்த ஒரு 10 வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். இங்கே வந்து சாப்பிட்டா உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவர் வரைக்கும் முதியோர் வரைக்கும் இந்த உணவு வந்து பொருத்தமானது. அதுக்காக நாங்கள் வந்து விரும்பி நான் வந்து அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்னாலும் வந்து இங்கே வந்து சாப்பிடுங்கிற விருப்பத்தில் வர்றேன். கடையோட டேஸ்ட் பற்றி சொல்லுங்கள். டேஸ்ட்டு என்றைக்குமே குறையாது. அன்னைக்கு ஏதோ டேஸ்ட்டு இன்றைக்கும் அதே மாதிரி தான் டேஸ்ட்டு மாறவே மாறாது. சரி, பொதுவாக நீங்கள் வந்து நார்மலாக எத்தனை இடியாப்பம் சாப்பிடுவீங்க? ஒரு 30 ரூபாய்க்கு சாப்பிட்டோம். 30 ரூபாய்க்கு சாப்பிட்டா எனக்கு போதுமானது. நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் என்று மாறி வரும் இந்த கலாச்சாரத்திற்கு ஏற்ப நம் குழந்தைகளுக்கு ஏற்ற உணவாக, அதோடு மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான உணவாக, நூடுல்ஸை விட உயர்வான ஒரு உணவாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருமேலையும் இந்த வந்து இடியாப்பத்தை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியும். ஸோ நீங்கள் மதுரைக்கு வந்தீங்கன்னாக்கா நம்ம கீழவேலி வீதியில் இருக்கிற மிஷினரி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற தேவி அக்கா இடியாப்ப கடை. ஸோ நீங்கள் வந்து ஒரு முறை வந்து சாப்பிட்டு பாருங்கள். ஸோ நீங்கள் எப்போ மதுரை வந்தாலும் இடியாப்பம் அப்படின்னா உங்களுக்கு பர்மா இடியாப்ப கடை மட்டும்தான் ஞாபகம் வரும். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.